வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். நீங்க ஒரு பிரைட் டு பி இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைட்ஸ் வந்து ரூம்ல இருந்து கிளம்பி ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா சில திங்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இமீடியட்டா தேவைப்படுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து சிலர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம், பட் எல்லாரும் வந்துட்டு ஹரிபரியில் இருக்கிறப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியாது. ஸோ யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் நம்மளே வந்து அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த திங்ஸ்லாம் வந்துட்டு நம்மளுக்கு எமர்ஜென்சியில் உங்களுக்கு தேவைப்படலாம், வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 திங்ஸ் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ 1 இயர் பேக் வந்துட்டு நான் ஒரு வீடியோ வந்து பண்ணியிருந்தேன், பேக் யுவர் பிரைடல் ட்ராலி வித் மீ அப்படின்ட்டு. ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் வந்திருந்தது எனக்கு அந்த வீடியோக்கு. இப்போ வரைக்கும் என்னோடய பிரைட்ஸுக்கெலாம் நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன், அவங்க பேக் பண்ணுறப்ப அதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு. அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா லிங்க் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரீசெண்டாக வந்துட்டு பிரைட்ஸ் வந்துட்டு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, டூஸில் ஒரு பார்ட் 1 பார்ட் 2, அதே மாதிரி டோன்ட்ஸில் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ட்டு ஒரு 4 வீடியோ வந்து நான் பண்ணியிருந்தேன். சப்போஸ் நீங்கள் அதுவும் இன்னும் செக் பண்ணலைன்னா நான் லிங்க் ஆட் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, காம்பேக்ட் பவுடர் வந்து நீங்கள் எப்போயுமே வச்சுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து உங்களுக்கு செகண்ட் சாரீ, இந்த முகூர்த்தம் சாரீ கொடுத்தோன்னே ட்ரை பண்ணிவிட்டு அவங்க வந்து கிளம்பிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் ஆக ஆக வந்துட்டு ஒரு ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நீங்கள் ஃபைனலாக ஃபோட்டோ ஷூட் வைக்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் டல்லாக ஃபீல் பண்ணலாம். எனிவே வந்து ஹெச்டி மேக்கப் வந்து மோர் தேன் 12 hours அது அப்படி தான் உங்களுக்கு ஸ்டே ஆகும். பட் நீங்கள் ஃபோட்டோ எடுக்க போகிறப்ப கொஞ்சம் டச்சப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு காம்பேக்ட் பவுடர் நீங்கள் ரொம்ப ஹை-எண்ட் பிராண்ட்ஸ் வாங்கி வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. மேப்ளின், ஃபேஸஸ் கெனடா, கே பியூட்டி, இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்க காம்பேக்ட் பவுடர் வச்சு, அதுவும் ரொம்பலாம் நீங்கள் வந்துட்டு எஃபர்ட் எடுத்துலாம் பண்ண வேணாம். சும்மா ஒரு பவுடர் ஸ்பாஞ்ச் வச்சு லைட்டாக நம்ம ஐஸுக்கு கீழே, இந்த மாதிரி அண்டர் ஐஸ் கீழே இந்த மாதிரி லைட்டாக செட் பண்ணிக்கிட்டாவே போதும். நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆயில் செக்ரீட் ஆகும்ல, அந்த மாதிரி ஏரியாஸில் மட்டும் இப்படி டேப் பண்ணிக்கிட்டாவே நம்மளுக்கு போதும். செகண்ட் திங் வந்துட்டு பிளாட்டிங் ஷீட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கும் காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்களுக்கும் வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஒரு 4 hours 5 hours அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து நேச்சுரல் ஆயில் யூஸ்வலாக நம்மளுக்கு நடக்கிறது. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணணும், ஃபோட்டோஸில் ரொம்ப ஒரு மாதிரி கிளார் அடிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, பிளாட்டிங் ஷீட் வச்சு லைட்டாக, இப்போது அது பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் மாதிரி தான் இருக்கும். நான் எப்படி வாங்கலாம் அப்படின்ட்டு லிங்க் வேணால் வந்துட்டு கீழே ப்ரொவைட் பண்ணுறேன். நிறையா பிராண்ட்ஸில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதை வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, அந்த பிளாட்டிங் ஷீட் வந்து உங்களோட மேக்கப்பை எதுவுமே அது பண்ணாது, ஜஸ்ட் அந்த எக்ஸஸ் ஆயிலை மட்டும் நம்மளுக்கு வந்து அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். ஸோ அது வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களும் காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்களும் கண்டிப்பாக உங்களோட பவுச்சில் வச்சுக்கோங்க. ஓகே, தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, கண்டிப்பாக கொஞ்சம் டிஷ்யூ வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து கர்ச்சீஃப் வச்சுக்கோங்க. ஏன்னா அது நிறையா விஷயத்துக்கு நம்மளுக்கு வந்து அங்கே தேவைப்படும். சிலர் பேர் வீட்டில் வந்துட்டு கன்னத்தில் சந்தனம் வைக்கிற அந்த ரிச்சுவல்லாம் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு எப்பயும் போல் அந்த குங்குமம், சிறுநீர் இது எல்லாமே வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் வைப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டிஷ்யூ இருந்ததுன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கர்ச்சீஃபை விட. ஏன்னா இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கு. அதை வச்சு பண்ணுறப்ப மேக்கப் எதுவும் டிஸ்டர்ப் ஆகாமல் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆல்சோ வந்துட்டு இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், நம்மளுக்கு சந்தனம் வைக்கிறாங்க அப்படின்னா அது ஈரமாக இருக்கிறப்ப அதை வந்து அப்படியே வைப் பண்ணி துடைக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா மேக்கப்போடு அது வரதுக்கு சான்சஸ் இருக்குது. லைட்டாக அதை ட்ரை பண்ண விட்டீங்க அப்படின்னா, இப்படி பண்ணாவே போதும், அதுவே கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, காம்பேக்ட் பவுடர், அதை லைட்டாக அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ஈவனாக அழகாக செட் ஆகிடும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நம்மளுக்கு வெட்டிங் அப்படின்னா வந்து கேக் கட்டிங்லாம் நடக்கும், ஃப்ரெண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறமா நம்ம வைப் பண்ணுறதுக்கு கையில் ஒட்டியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வைப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக டிஷ்யூ தேவைப்படும். ஆல்சோ வந்துட்டு இந்த ஸ்ப்ரே மாதிரி ஒன்று பண்ணுறாங்கல்ல, ஒயிட்டாக வந்து இது பண்ணும், அதெல்லாம் டக்குன்னு நம்ம வைப் பண்ணணுன்னா கர்ச்சீஃப் இருந்ததுன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு பி த எமோஷ்னல் மூமெண்ட். நம்ம எப்போ வேணாலும் வந்து அழுகலாம். அதனால வந்துட்டு நம்மளுக்கு அந்த டயத்தில் டிஷ்யூ இருந்ததுன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த்தாக வந்து நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபெஃபிஸ்டிக் வந்து 2-3 நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இந்த 5 rupeesல கிடைக்கும்ல அது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெட்டிங்க்கு வந்துட்டு ஃபுட்வேர்ஸ் வந்து வாங்குவோம், கொஞ்சம் டிசைனர் டைப்பில் வாங்குவோம், இந்த ஸ்டோன்லாம் வச்ச மாதிரி. ஒரு டைம் என்னாச்சுன்னா, ஒரு ப்ரைடுக்கு வந்துட்டு, இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு சிலது நான் நேரில் பார்த்தது, சிலது என்னோடய வெட்டிங்லேயும் நடந்திருக்கும்ல, அதை வச்சு தான். ஒரு ப்ரைடுக்கு வந்துட்டு என்னாச்சுன்னா, அவங்களோட டிசைனர் ஸ்லிப்பர்லேருந்து மேலே அப்படியே அந்த லேயர் எடுத்துகிட்டு வந்துருச்சு அப்படியே. அண்ட் வந்து க்ரூம் வந்து அவங்கள மேலே தூக்கிட்டு கீழே இறக்குறப்போ ஃபோட்டோ ஷூட் அப்போ கால் லைட்டாக அப்படி இப்படி ட்விஸ்ட் ஆச்சு. அதோடு சேர்ந்து அந்த ஸ்லிப்பரும் ஆகிறப்ப அந்த கம் அப்படி விட்டுக்குச்சு, அந்த ஹீலில் இருக்கும்ல அந்த கம் வந்து விட்டுக்குச்சு. ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்க ரொம்ப ஸ்ட்ரக்காகி நின்றுட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல்.
ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஃபெவிஸ்டிக்லாம் வச்சுருந்தோம்னா அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ண முடியும். இது எல்லாமே நம்மளுக்கு நடக்கணும்னு கிடையாது, பட் நடந்தால் அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு சேஃப்டியான டிப்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபெவிஸ்டிக் வச்சுக்கோங்க. ஸோ ஃபிஃப்த்தாக நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேஃப்டி பின், ஹேர் பின். இது வந்து எதுக்கு வேணாலும் அந்த அன்றைக்கி உங்களுக்கு தேவைப்படலாம். எனிவே வந்துட்டு ஹேர்லாம் உங்களுக்கு நல்லா டைட்டாக பிரைட் பண்ணி அந்த பூவெல்லாம் வச்சு நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு தான் போவாங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு. பட் வேர்ஸ்ட் கேஸில் உங்களுக்கு தேவைப்படலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். சாரீஸில் கூட எக்ஸ்ட்ரா எங்கேயாவது பின்ஸ் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம் வேணுன்றப்ப. அண்ட் வந்து என்னோடய வெட்டிங்கில் என்னாச்சுன்னா நான் ஒரு ரெட் கலரில் பேங்கிள் வந்து வேர் பண்ணியிருந்தேன், த்ரெட் பேங்கிள். அது வந்து என்னோடய சாரியை பிடிச்சி இழுத்து பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அந்த த்ரெட்ஸ் வந்து கீழே இப்படி ஒன்று ஒன்றா தொங்க ஆரம்பிச்சிருச்சு. க்ளோஸ்அப் ஷார்ட்ஸ், இந்த கப்புள் ஷார்ட்ஸ்லாம் எடுக்கிறப்ப கொஞ்சம் ரொம்ப ஆக்வர்டாக தெரிய ஆரம்பிச்சிது. அதனால் என்ன பண்ணேன்னா சிசர் வச்சு டக்குன்னு அப்படியே அந்த இதெல்லாம் ட்ரிம் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு அது தேவைப்படும்னே தெரியாது. நான் அதை வச்சுருந்தனால எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த 3 விஷயமே நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் சொல்ல போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பிரைட்ஸ் வந்துட்டு க்ரௌடை பார்த்தோன்னா பயங்கரமாக ஒரு மாதிரி நர்வஸ் ஆவாங்க, ஒரு அலர்ஜியாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே, உடனே ஹெட்டேக் வரும். அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஹெட்டேக் டேப்லெட் வந்து ஒன்று கேரி பண்ணுங்கள். ஒரு குட்டி வாட்டர் பாட்டிலும் உங்கள் கூட வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறப்ப கண்டிப்பாக கூலர்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அதையும் வந்து உங்களோட பவுச்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க. ரூமில் வச்சுட்டு வராமல் மற்ற எந்த ப்ராப்ஸ் நீங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தாலுமே வந்துட்டு அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. 8 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்ட்ரா பிந்திஸ் வந்து நீங்கள் கேரி பண்ணுறது நல்லது. எனிவே உங்களுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு பிந்தி வச்சு தான் அனுப்புவாங்க. பட் தென் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்மளுக்கு இந்த சந்தனம், குங்குமம் இதெல்லாம் நெத்தியில் வைக்கிறப்போ நம்ம ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு அதை வைப் பண்ணிவிட்டு மறுபடியும் வைப்போம். பட் அடிக்கடி நம்ம அதை பண்ணுறப்போ அந்த ஸ்டிக் வந்து போகலாம், கீழே விழுற மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா பிந்திஸ் வந்து கேரி பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்பர் 9 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மின்ட் இல்லைனா வந்துட்டு மவுத் ரெஃப்ரெஷ்னர், சாக்லேட்ஸ் எதாவது நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நம்ம கப்புள் ஷார்ட்ஸ்லாம் வந்து எடுக்கிறப்போ நம்ம சாப்பிட்டுட்டே பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா ரெஃப்ரெஷிங்காக ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு நம்ம வந்து பர்ஃப்யூம் குட்டி இருக்குல்ல அந்த பாக்கெட் சைஸ், எனிவே நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு தான் கிளம்புவோம். பட் வந்துட்டு டெம்பிள் வெட்டிங், சர்ச் வெட்டிங்லலாம் வந்து முடிச்சு வரப்போ ரொம்ப ஸ்வெட் ஆகி நம்ம வரும். அந்த மாதிரி டைமில் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறப்போ ஒரு மாதிரி ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். நம்பர் 10 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அன்றைக்கி என்ன அவுட்ஃபிட் வந்து வேர் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது, டெய்லி யூஸ் பண்ணுறதா கூட இருக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனிவே மேக்கப் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு லாங் லாஸ்டிங் லிப்ஸ்டிக் தான் அப்ளை பண்ணிட்டு போவாங்க. பட் சம்டைம்ஸ் வந்து அது என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு நம்ம சாப்பிடுவோம், வைப் பண்ணுவோம், காஃபி, ஜூஸ் இந்த மாதிரிலாம் குடிக்கிறப்ப கண்டிப்பாக அது லைட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இன்டென்சிட்டி வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகும், கலரோட இன்டென்சிட்டி. சில பிரைட்ஸ் வந்து ரொம்ப கான்ஷியஸாக நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், ரொம்ப நேரம் அது லாங் ஸ்டே ஆகணுன்ட்டு பார்த்து இது பண்ணிக்குவாங்க. சில பிரைட்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போதே பேசிகிட்டே கூட சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி பிரைட்ஸுக்கெலாம் வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் வந்து பேக்கப் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணுறப்ப பேர் லிப்ஸாக இருந்தால் நல்லா இருக்காது. லைட்டாக அப்போதைக்கு இதை வச்சு டச்சப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் சொன்ன 10 திங்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாது. ஈஸியாக ஒரு மீடியம் சைஸ் பவுச்சில் நம்ம எல்லாத்தையுமே அக்காமடேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம திவானில் வந்து ஸ்டேஜில் உட்காந்துருக்கும் போது பக்கத்துலேயே வச்சுக்கலாம். இல்லை நம்ம கூடவே ஒருத்தவங்க எப்போயுமே நின்றுட்டுருப்பாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம அதை கொடுத்து வச்சுக்கலாம். சில பிரைட்ஸுக்கு வந்து ரூம் வந்து பக்கத்துலேயே இருக்கும், அந்த ஸ்டேஜை ஒட்டியே இருக்கும். சிலர் எங்கேயாவது இருந்து கூட கிளம்பி வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு சடனாக ஒன்று தேவைப்படுது அப்படின்னா வந்துட்டு யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நம்மளே பக்கத்தில் வச்சுருந்தோன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம அதை வச்சுட்டு எங்கேயாவது போயிட்டு வந்தோன்னா கூட நம்ம பாதர் பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்துட்டு அதில் எக்ஸ்பென்சிவாக எந்த பொருளுமே நம்மள்கிட்ட வச்சுருக்கல. ஸோ 10 திங்ஸ் வந்து எனக்கு வந்து தோணுனதை நான் சொன்னேன். உங்களுக்கு ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த வந்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் விருப்பம் இருந்தால் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.